ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் டக்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அதுக்கான டேக் எப்படி கிரியேட் பண்ணுறது, எஃப்சியூக்கு எப்படி டேக் கிரியேட் பண்ணுறது, எக்யூப்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிஃப்யூசர்ஸ்க்கு எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் டக்டிங்க்கு எப்படி மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறது, டிஃப்யூசர்ஸ்க்கு எப்படி மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கிறது, எல்லாத்தையுமே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோஸில் பார்த்த மாதிரி தான். ஸோ டக்ட் இப்போ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா டக்டை செலக்ட் பண்ணுங்கள், எடிட் டைப் கொடுங்க, அதில் மெட்டீரியல் லைப்ரரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃப்யூசர்ஸ் வேணுனாலும் நம்ம அதை அப்படியே பண்ணிக்க முடியும். சரிங்களா? கலர்ஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் சேம் அதே மாதிரி தான். ரைட் சைடு நம்ம எடிட் டைப்பில் மெட்டீரியல் லைப்ரரிக்குள்ளே போங்க. ஸோ அதில் கலர்ஸ் இருக்கும், அதில் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. விசிபிலிட்டி கிராஃபிக்ஸ் நீங்கள் டிக் பண்ணி ஸோ அதில் ஆஃப் டோன் வேணுமா, ஃபுல் டோன் வேணுமா, அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபில்டர் லிஸ்ட்டில் லிஸ்ட் ஃப்ரீ அந்த மாதிரி மல்டிபிள் அந்த மாதிரி கொடுத்தோம்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நமக்கு ரெக்கார்டிங் கேட்டகரிஸில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த டேக் டெர்மினலுக்கு டேக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ உங்களை பண்ண சொல்லியிருந்தேன், கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ அதில் மாதிரியும் எப்படின்னு பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ இதே பிளானை நம்ம கீழே மாடலிங் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வி ஹேவ் சிஎஃப்எம். ஸோ அதனால் அதை எஸ்சிடி, ஸோ மேலே இருக்கு சப்ளை சீலிங் எக்யூசர் ஏ அப்படின்னு சொல்லி 01 அந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கலாம். இது மிஷினோட கெப்பாசிட்டி FCU 0152R 2000 CFO. ஓகே, இதுக்கு சின்ன ஷாப் ட்ராயிங் சும்மா பிளான் நம்ம கிரியேட் பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில். ஓகே, இதுக்காக எல்லாமே டேக்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். ஸோ சரி, இந்த டக்ட்டுக்கு நம்ம புதுசாக ஒரு டேக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு நம்ம சிஸ்டம் நேம் கொடுக்கணும், சப்ளை டக்டா ரிட்டர்ன் டக்டான்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான டக்டோட சைஸஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாட்டம் ஆஃப் டக்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது நமக்கு நியூ டெம்ப்ளேட்னால நம்ம அப்ரிவியேஷன் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இதுக்கு அப்ரிவியேஷன் கொடுத்துக்கோங்க. சப்ளை டக்டர்னால SAD அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்காக ஒரு நியூ ஃபேமிலி கிரியேட் பண்ணணும். சேம் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான். டெர்மினலுக்கு தனியாக, எஸ்யூக்கு தனியாக, இப்போ டக்ட்டுக்கும் தனியாக நம்ம ஒரு டேக் கிரியேட் பண்ணணும். லேபிள் கொடுத்துக்கலாம், சைஸஸ். ஸோ கேட்டகரிஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பண்ணுங்கள். ஸோ டக்டோட டேக்ஸு. அதுக்கப்புறம் லேபிள் கிளிக் பண்ணலாம். லேபிளில் ஸோ நம்ம சைஸ் தான் பண்ண போகிறோம், அதை லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிஸ்டமோட அப்ரிவியேஷன் என்ன டக்ட், அதாவது SDR சப்ளை டக்டா ரிட்டர்ன் டக்டான்னு சிஸ்டமோட அப்ரிவியேஷன் கொடுத்துடலாம். அப்புறம் ஸோ ஃப்ளோ என்ன ஃப்ளோவாக ரேட், அதாவது எவ்வளோ சீஃபம் இந்த டக்டுள்ளே பாஸ் ஆக போகுது. ஸோ அந்த வேல்யூ நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு அப்ரிவியேஷன் வேணும்னா நம்ம இது 3 பேராமீட்டர்ஸில் ஸோ அப்பேரா கிளிக் பண்ணிக்கோங்க, மேலே மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாட்டம் ஆஃப் டக்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? பாட்டம் அப்ரிவியேஷன். இது எல்லாமே நமக்கு செட் ஆகணும். டிஓடி கொடுத்துருக்கோம். டிஓடி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் முடியும். ஓகே, பேசிக் கிளியர் ஆகிடுச்சு. நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி சைஸஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். சைஸஸ் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெக்ஸ்டோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றா பண்ணலாம். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். டக்ட் ஸ்டாக் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டாக் சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணதான் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் டிஃபால்ட் டேக். சரிங்களா? அப்ரிவியேஷன் பாருங்கள், SAD சைஸஸ் இருக்குது.
ஸோ யூனிட் வந்து நமக்கு எம்எம்ல காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன வச்சுக்கோங்க, இல்லை அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா சேம். ஸோ யூனிட்டில் போய்க்கலாம். ஸோ மேனேஜ் ப்ராஜெக்ட் யூனிட்டில் ஏரியா இருக்குல்ல, ஸோ ஹெச்விஎஸ் எடுத்துக்கோங்க. ஸோ டிசிப்ளின், ஸோ அதில் டக் சைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் எம்எம் இருக்கா. அதை யூனிட்டோட சிம்பிள் இருக்குல்ல, அந்த அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே மில்லிமீட்டர் சேஞ்ச் பண்ணாதாங்க, அதான் மெயின் யூனிட். அதாவது அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ யூனிட்டோட சிம்பிள் இருக்குல்ல, அது எம்எம் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ டெசிமல் பிளேஸஸ் நம்ம சேஞ்ச் பண்ணால் சேம் அதே மாதிரி தான். ஹெச்விஎஸ்சியில் ஏர்ஃப்ளோவில் 1 டெசிமல் பிளேஸ் அதை 0 பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. ஓகே. சேம் அதை அப்படியே காப்பி பண்ணி நெக்ஸ்ட் டேக் வந்து கொடுக்கலாம். ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ லீடர் வேணுமா, ஸோ அதை டைப் கொடுத்துக்கோங்க. என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் வேணுமோ அதையும் கொடுத்துக்கலாம். ஆரோ வேணும், ஆரோ கொடுத்துக்கலாம். ஸோ சைஸ், இந்த லீடரோட சைஸை சேஞ்ச் பண்ணால் அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 30 டிகிரி ஆரோ டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பேரா சைஸஸ் கொடுத்து அதை லோட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை டக்குமே டேக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பிரான்ச் டெக்ட்டுக்கும் சேம் டேக் நம்பர் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு லெஃப்ட் அலைன்டு ஆயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் த லேபிள். ஸோ ஹியர் வந்து ஹரிசான்லி அலைன் இருக்குல்ல, சென்ட்ரல் அலைன் இருக்குல்ல, அதை லெஃப்ட் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஃபேமிலியை சேவ் பண்ணி அதில் ஓவரால் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் சிஸ்டம் கொடுத்து நமக்கு எல்லாமே லெஃப்டில் அலைன்ட் ஆயிரும். ஸோ முன்னாடி சென்ட்ரல் அலைன்ட் ஆகி. ஓகே. ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் எல்லாம் அலைன் ஆகணுமா, சேம் அதே மாதிரி தான் அதே ஃபேமிலி எடிட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அலைன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஒரு டேக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ரைட் அலைன் தான். ஸோ இப்போ அதேமாதிரி நான் ஒரு லெஃப்ட்டில் அலைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடில் ரைட் அலைனில் ஆகணும். ஸோ ஆப்போசிட்டில் பாருங்கள், எனக்கு எல்லாமே ரைட் அலைனில் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி எடிட் ஃபேமிலி இப்போ நம்ம லெஃப்ட் அலைனில் கொடுத்துருக்கோம். சேம் அதை இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே வச்சுக்கோங்க. ஸோ மேக் இட் அஸ் ரைட் அலைன். ஸோ இந்த மாதிரி கொடுங்க. இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட்டில் கிரியேட் பண்ண டேக்ஸ் எல்லாமே ரைட்டில் அலைன் ஆகும், ரைட்டில் கிரியேட் பண்ண டேக்ஸ் எல்லாமே லெஃப்ட்டில் அலைன் ஆகும். ஓகே. ஓகே. ஒரே ஃபேமிலியில் லெஃப்ட் அலைன் வேணும், நமக்கு ரைட் அலைன் வேணும். ஸோ அப்படி வேணும் அப்படின்னா ஸோ அந்த ஃபேமிலியில் ஃபேமிலி டைப்போட நேமில் ஸோ 2 பேராமீட்டர் நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ கண்ட்ரோல் விஸ்பிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம லெஃப்ட்டில் கிரியேட் பண்ண மாதிரி லெஃப்ட்டில், ரைட்டில் கிரியேட் பண்ணணும் ரைட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், எஸ் இல்லைன்னா நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கொடுக்கலாம். இப்போ லெஃப்ட் அலைன்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் காமன் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் லென்த்து அது வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ரைட் அலைன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதையும் லென்த்லேயும் எஸ் ஆர் நோ அப்படி கிரியேட் பண்ணிட்டு ஸோ இந்த லேபிள் செலக்ட் பண்ணுறேன். அதோட ப்ராப்பர்ட்டியில் ரைட் சைடு பாருங்கள், விசிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதில் ஸோ ரைட் சைடு கொஞ்சம் கர்சர் கொடுப்போம். அசோசியேட் ஃபேமிலி பேராமீட்டர்ஸ் இருக்கா, இதை லெஃப்ட் அலைன் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. சரிங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. ஸோ இது வந்து
கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த லேபிளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, சேம் அதே மாதிரி ஸோ கீழே உள்ள லேபிளை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ விசிபிள் கிட்ட கர்சர் கொண்டு போங்க. ஸோ அசோசியேட் ஃபேமிலி பேராமீட்டர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ரைட்டை வைண்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ அது ரெண்டையும் நான் ஒரே பிளேஸில் லொக்கேட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு நியூவாக ஒரு டைப் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் லெஃப்ட் அலைன்டுன்னு சொல்லி ஒரு டைப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் அலைனில் லெஃப்ட் அலைன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், ரைட்டில் ஹைட் ஆகிருக்கும். சேம் அதே மாதிரி நியூ டைப் ரைட் அலைன் சொல்லி ஒரு டைப் கிரியேட் பண்ணுறேன். அதில் ரைட் அலைனை டிக் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் அலைனை அன்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை கொடுத்துட்டோம், ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு. இதை அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன், அப்புறம் லோட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறேன். ஸோ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு டேக்காக கிரியேட் பண்ணுறேன். ஓகே, டேக் கிரியேட் பண்ணுறேன். இந்த கேப் இருக்குது, இந்த கேப் எதுவும் வேண்டாம் அப்படின்னா கூட ஒரு லெஃப்ட் மேலே பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் வேணுமா ரைட் ஹேண்ட் வேணுமான்றது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் வேணுமா லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துக்கலாம், ரைட் ஹேண்ட் வேணுமா ரைட் ஹேண்ட் கொடுத்துக்கலாம். நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டேக் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சேம் நமக்கு அது ஒரே ஃபேமிலியில் லெஃப்ட் லைன் இருக்குது, ரைட் லைன் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இது கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 2 டைப் ஆஃப் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி கூட பண்ணுறேன். சிம்பிள் ஒரு டேக் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மேலே அதே சேம் டாக்டரோட சைஸ் டேக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ட்ராப் டவுன் வரும், அதில் லெஃப்ட் லைன் வேணும்னா லெஃப்ட் லைன் கொடுத்துக்கோங்க, உங்கள் ரைட் லைன் வேணும்னா ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, லீடர் வேணும்னா லீடர் கொடுத்துக்கலாம். எல்லா பிரான்ச் செக்டருக்கும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அது ரைட் லைன் வேணும், அதனால ரைட் லைன் கொடுத்துட்டேன். ஸோ டெர்மினலுக்கு நம்ம ஆல்ரெடி டேக் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது மாதிரி அது அப்படியே கிரியேட் ஆகிரும். ஓகே, ஸோ அதுக்கான வேல்யூஸ் மட்டும் முன்னாடி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டெக்டோட சைஸஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே மாதிரி ப்ராஜெக்டில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேமிலிஸில் இப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம மேலே 1.5 mm கிரியேட் பண்ணோம், எனக்கு கீழே 2 mm கிரியேட் பண்ணோம். ஸோ ஒரே ஃபேமிலியை கிரியேட் பண்ணி ஒரே டெக்ஸ்ட் சைஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அட்டாச் எண்ட்லே இதே மாதிரி தான் எஃப்சிக்கும் மிஷினுக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏர் டெர்மினலுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக டேக் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், டக்டிங் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், எக்யூப்மெண்ட்டுக்கும் டேக் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ டீட்டெயில் ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு டோட்டலாக டக்டிங்க்கு எப்படி டேக் கிரியேட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டோம், ஏர் டெர்மினலுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், ஸோ மிஷினுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் கேன்வாஸ் டக்ட்டுக்கு ஸோ டிரான்சிஷனுக்கு வேணும் அந்த மாதிரி வேணால் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து சின்ன ஏரியானால உங்களுக்கு பேசிக்ஸு தெரியுது. நீங்கள் பெரிய ஹியூஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ வந்து
டேக் இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ என்ன சைஸ் போடணும், அதாவது இப்போ ஷார்ப் ட்ராயிங்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு சைஸிங் பண்ணணும், சைடில் எக்ஸிபியூஷன் பண்ணுறப்ப நிறைய யூஸ்ஃபுல் ஆகும் இந்த டேக்ஸ். சரிங்களா? மறக்காமல் அந்த டேக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.